பெத்லகேம் பாலகன் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரை குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலையும் ஜீவனையும் தந்து காலையிலே ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. குறிப்பாய் இதோ இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மணித்துளி வேளைகளில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே 48 மணி நேரத்தில் ஒரு புதிய ஆண்டை காண இருக்கிறோம். கர்த்தரை மட்டும் எங்களுக்கு உதவி செய்து காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரப்போகிற புதிய ஆண்டிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்துரும். இந்நாளின் நிறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வாதம் இந்த குழுவை நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டு மகிழ்வுறுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்தி பாடல் வேலையை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். நாங்கள் கேட்கின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படியாக 179வது பாடலாகிய கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண்குளிர என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 171. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையேந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பெத்லகேம் சத்திர முன்னணையில், பெத்லகேம் சத்திர முன்னணையில், ஒற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகர், உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகரை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனை தூதர் சேனை, தேவாதி தேவனை தூதர் சேனை, ஓயாது தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவானை, ஓயாது தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவானை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர்பரனை, பார்வேந்தர் தேடி வரும் பக்தர்பரனை, ஆவேந்தர் அடி தொழும் அன்பனைய நின்பனை, நான் ஆவேந்தர் தேடி வரும் அன்பனைய நின்பனை நான் கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. முத்தோழிற் கர்த்தாவம் முன்னவனை, முத்தோழிற் கர்த்தாவம் முன்னவனை, ஏத்தாரை மீட்கையனை நந்தி வந்த மன்னவனை, ஏத்தாரை மீட்க வந்த நந்தி வந்த மன்னவனை கண்டேன் என் கண் குளிர
கர்த்தன என்று கண்டேன் என் கண்கோளிர. மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை, வெண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மாணியை கண்மாணியை, விண்ணோரும் வேண்டி நிற்கும் வெண்மாணியை கண்மாணியை கண்டே என் கண்கோளிர. கர்த்தன என்று கண்டே என் கண்கோளிர. அண்டேனோர் கண்பூருவம் ஆரணனை, அண்டேனோர் கண்பூருவம் ஆரணனை, கண்டோர்கள் காலி தீர்க்கும் காரணனை பூரணனை, கண்டோர்கள் காலி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டே என் கண்கோளிர. கர்த்தன என்று கண்டே என் கண்கோளிர. அன்னையம் கண்ணியும் ஐயனுடன், அன்னையம் கண்ணியும் ஐயனுடன், முன்னறி அப்பசுவின் புல்லணையில் உன்னழகை, முன்னறி அப்பசுவின் புல்லணையில் உன்னழகை கண்டே என் கண்கோளிர. கர்த்தன என்று கண்டே என் கண்கோளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டே என் கண்கோளிர. கர்த்தன என்று கண்டே என் கண்கோளிர. கண்டேன் என் கண்கோளிர. கர்த்தன என்று கண்டேன் என் கண்கோளிர. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த அருமையான காலை நேரத்தில் மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் 30ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதம். இதில் நமக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 17 வசனங்கள். நாம் 12 வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளை பார்ப்போம். அதாவது இதனுடைய தலைப்பு நம்ம பார்த்தோம்னா, எ ப்ரேயர் ஃபார் பெர்ஸ்பெக்டிவ். எ ப்ரேயர் ஃபார் பெர்ஸ்பெக்டிவ் டீச் அஸ் டு நம்பர் ஆஃப் அவர் டேஸ், எ ரெஃப்ளெக்ஷன் ஆன் Psalm 90. The brevity of life is Psalm of wisdom and prayer. அதாவது ஒரு ஜபத்திற்கான ஒரு சங்கீதம், நம்முடைய வாழ்நாளை நமக்கு கற்பிக்கும்படியான கேட்கின்ற ஒரு சங்கீதம். அதே போல நம்முடைய வாழ்நாள் குறுகியதாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள ஒரு அழைப்பு நம்ம அங்கே பார்க்கிறோம். 3 முக்கிய செய்தி இதில் நம்ம சொல்லப்படுகிறோம், இதில் பார்க்கிறோம். ஒன்று, the fleeting of nature of human life and the eternal nature of God. மனிதனுடைய நிலையற்ற தன்மையும் கடவுளுடைய நிலையான தன்மையையும் நாம் இங்கே பார்க்கிறோம். The importance of living wisely and numbering our days. ஞானமாய் நாம் வாழ்ந்து நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை நாம் கேட்க வேண்டும். The need for prayer and dependence on God in the face of lives and challenges. ஜபத்தினுடைய வாஞ்சையையும் தேவையையும்,
அதே நேரத்தில் கடவுளுடைய மிகப்பெரிய உன்னத அற்புதமான பாதுகாப்பையும் நாம் கேட்டு இறைஞ்சி அவைகளினாலே நம்முடைய வாழ்வில் வருகிற சோதனைகள் பிரச்சனைகளை வெல்ல நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் மிக முக்கியமாக பார்க்குறோம். இதனுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், மோசே. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தில் வருகிற போது இவர் இதை எழுதியிருக்கிறார் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. மேலேயே நமக்கு இருக்கிறது, மனிதரின் நிலையாமை கடவுளின் அடியார் மோசேயின் மன்றாட்டு, மோசேயின் ஒரு ஜபமாகவே இதை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாய் செய்த நிறைய கலகங்கள் இதெல்லாம் மோசேய நிறைய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கிறது. அவருக்கு நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. ஏன் என்றால், இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். கடவுள்தான் அவர்களை வழிநடத்தி வருகிறார், விடுதலை செய்கிறார். ஆனால் அவற்றை எல்லாம் மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டு அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அழைத்து வந்த இறைவனை விட்டு எங்களுக்கு உணவுதான் முக்கியம் என்றார்கள். நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரத்தண்ணில உட்கார்ந்து கொண்டிருந்தோம், சமைக்கும் போதே சாப்பிட்டோம் என்றார்கள். எங்களுக்கு உணவு இல்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர் என்று ஆண்டவரையே கோபப்படுத்தினார்கள். அதனால ஆண்டவருக்கும் கோபம் வந்தது, மோசேக்கும் கோபம் வந்தது. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் மோசேனுடைய இந்த மன்றாட்டாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போதான் மோசே சொல்றார், நீங்க உங்க வாழ்க்கையை நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அது நிலையானது அல்ல, நிலையற்றவை. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இருந்தால் மட்டுமே உங்க வாழ்வு செழிக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இன்னைக்கு கூட என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு நல்லா சொத்து சுகம் இருக்குது, மனைவி மக்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் உறவெல்லாம் இருக்குது, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நான் நன்றாக வாழ முடியும் என்று. தவறு. கடவுளுடைய ஆசி, கடவுளுடைய இரக்கம் இல்லை என்றால் வாழ முடியாது. உதாரணம், யோபுவை பாருங்கள். எல்லாமே இருந்துச்சு, ஆனால் ஒரே நாளில் சாத்தான் கடவுள்கிட்டே பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவருடைய உடல்ல கூட சுகம் இல்லை, உடல் பலவீனமாகிவிட்டது, கொப்பளங்கள். அப்போ கடவுளுடைய ஆசி இல்லை என்றால் ஒருவர் இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் வாழ முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரில் நம்ம பார்க்குறோம், நிறைய வீடுகளில் பணம் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் இருக்குதா? நிறைய வீடுகளில் பணம் இருக்குது, தூக்கம் இருக்குதா? நிறைய வீடுகளில் பணம் இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்களா? இல்லை. ஏன்னா கடவுளுடைய ஆசி அங்கே இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இப்போ இஸ்ரவேல் மக்களும் கடவுளுடைய கோபாக்கினியை வர வைத்து கொண்ட ஒரு நேரத்தில் இங்கே மோசே எழுதுகிற ஒரு சங்கீதம் ரொம்ப அழகாக சொல்றார் பாரு. என் தலைவரே, தலைமுறை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். நீர்தான் எங்களிடம், எங்களுடைய புகலிடம். எகிப்தில் நாங்கள் அடிமையாக இருந்த போது கூட நீ தான் புகலிடம். அங்கிருந்து புறப்பட்டு வருகிற போது நீர் தான் புகலிடம். அதற்கு முன்னாக எங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமை அழைத்த போது நீ தான் புகலிடம். இப்படி ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரையும் நீர்தான் தெரிந்து கொண்டீர். நீர்தான் எங்களுடைய புகலிடம், இல்லையா? யூ ஆர் த கிரேட்டஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. நீர்தான் எல்லாமே. நீர் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஆக தேவனுடைய பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் நமக்கு புகலிடமாய். புகலிடம் என்று சொன்னால் நம் வாழுகிற வீடு, நாம் கட்டிக்கொள்ளுகிற வீடு இன்றைக்கு நிலையானதாய் இல்லாமல் போகிறது. ஏற்படுகிற புயல், வெள்ளம், பூமி அதிர்ச்சி இவைகளினாலே வீடுகள் சேதமாகிறது, இடிந்து கூட போகிறது, இல்லையா? சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில்
2-3 வீடெல்லாம் குமிங்க போயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம், அவங்க போயிடுச்சு. அவன் வீடு நிலையற்றதா இருக்கிறது, ஆனால் கடவுள் நம்முடைய புகலிடமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நாம் விசுவாசம் வைக்கின்ற புகலிடமா இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கை நிலையானது என்று நீங்க நம்பிக்கொண்டு இருக்காதீங்க அப்படின்றார். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலியமாய் உள்ள இறைவன் நீரே. இல்லையா? ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் இறைவனாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செல்கின்றார். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றார். இல்லையா? மானிடரை மீண்டும் புழுதியாக்குகின்றார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அவன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கே திரும்புவான். ஆண்டவர் சொல்றார், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆக இவைகளை நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல ஆண்டவருக்கு இருக்கிறது. ஒரு நாள் 1000 போல, ஒரு 1000 நாளை போல அவருக்கு இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற காலங்களையும் நேரங்களையும் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும்பும் புல்லுக்கு ஒப்பார். இதெல்லாம் மனிதனுடைய இயலாமையை குறிக்கிறது. நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவன் எப்படி போவான் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம போவான். வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டு போகிற குப்பைகளை போல அவன் போவான். இல்லையா? காலையில முளைத்து எழுகிற புல்லுக்கு ஒப்பான், மாலையில அது தேய்ந்து காய்ந்து போகும். காலையில தளிர்த்து பூத்து கொழுங்கும், மாலையில வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படுகிறோம். கடவுளுடைய கோபம் நம்மை அழித்து விடும். அதனால நாம் எச்சரிக்கையாக இந்த புதிய வருஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். பழைய வருஷத்தில் செய்ததை போல நாம் வாழாமல் புதிய ஆண்டிற்குள்ளால் புதிய பிள்ளைகளாய் போவோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளிமுன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன, எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சு என கழிந்து விட்டன. நாங்கள் பெருமூச்சை போல எங்கள் வாழ்க்கையை கழித்து விட்டோம். அதனால இனி ஆண்டவரே வருகிற நாட்கள்ல எங்களை ஆசீர்வதின்னு சொன்னார். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோர் 80, ஆற்றல் மிகு பெருமை மிகு உரியன துன்பம். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இல்லையா? உலகத்துல 70 வயது ஆண்டவர் நமக்கு தருகிறாரு. அதுக்கு மேல வாழ்வது கடினமான ஒரு சூழ்நிலையும் என்று அவரே சொல்றார். மருந்து மாத்திரம் தான் வாழ்றோம். அதனால அதுவும் சீக்கிரமாய் பறந்து போகிறது. உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர்? உமது கடுஞ்சீற்றத்திற்கு அஞ்சுபவர் எவர்? எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எப்போ முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லும். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு மரணம் நமக்கு வரப்போகுது நமக்கு நல்லா தெரிஞ்சுன்னா நம்ம எப்படி வாழ்வோம்? பாவம் செய்வோமா, அக்கிரமம் செய்வோமா, அநியாயம் செய்வோமா, பொய் பேசுவோமா, விபச்சாரம் செய்வோமா, ஆண்டவர்கிட்ட விலகுவோமா? எதுவுமே செய்ய மாட்டோம். இல்லையா? ஆண்டவரோடு கூட தான் ஜபித்து கொண்டே இருப்போம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே முடிய போகிறது என்று நினைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் 2024 வரையில ஆண்டவர் நம்மளை காத்தாரு, புதிய வருஷத்துலையும் காப்பார், வழி நடத்துவார். ஆகவே நீங்க எதுக்கும் கவலைப்படாம ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற மக்களாய், இஸ்ரவேல் மக்களை போல நாம் முறுமுறுக்கிற மக்களாய், கலகம் செய்கிற மக்களாய், ஆண்டவர் விரோதமாய் பேசுகிற மக்களாய் வாழாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாய், ஆண்டவரே நம்முடைய வாழ்வின் தஞ்சம் என வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். கடந்து போன ஆண்டவரே, இரவில் எங்களோடு இருந்தீர். இந்த காலை நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில் எழுப்பியிருக்கிறீர். லேசான மழை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவர் இந்த மழையினாலே எங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் இந்த புத்தாண்டு ஆண்டவரே ஆராதனைகளும் பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்திரணும். நாங்கள் இந்த ஆராதனைகளில் பங்கு பெற்று இந்த தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். குறிப்பாய் இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
மோசேனுடைய ஜெபம் மிக சிறப்பான ஒரு ஜெபம். இஸ்ரவேல் மக்கள் கலகம் செய்த போது, ஆண்டவரே இந்த கலகம் இதோ அவர்களுக்கு கஷ்டத்தில் துன்பத்தில் அது முடியும் என்பதை மிக தெளிவாய் குறிப்பிட்டு, நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள், உங்களுடைய பலத்தை நம்புறீங்க, உணவையும் இறைச்சியையும் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, கடவுள் தான் நிலையானவர், வாழ்வு நிலையற்றதா இருக்கிறது, ஆனாலும் கடவுள் உங்களை காக்கிறார், உங்களுக்கு அறிவு கொடுக்கும்படி ஜபித்துக் கொள்ளுங்கள் என்ற ஆண்டவர் செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே நாங்களும் அப்படிப்பட்ட மக்களாய் வாழ தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும், உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உலக நாடுகள் ஏற்படுகிற போர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பல விபத்துகளை பார்க்கிறோம். தொடர்ந்து 2 விமான விபத்துகள் ஆண்டவரே நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விமான விபத்தில் 40 பேர் இறந்து போனாங்க. நேற்று நடந்த விபத்தில் 179 பேர் மரித்திருக்கிறாங்க. ஆண்டவரை இவர்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? உலகத்தின் ஆண்டவரை முடிவு சமீபமாக இருக்கிறதுனால நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இயற்கை சீற்றங்களும் ஆண்டவரை பேராளிகளும் ஆழி பேரலைகளும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் போர்களும் உடைய வருகையை எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆண்டவரே நீரே எங்களை காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதியும் எதிர்கொண்டிருக்கிற புத்தாண்டு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசை வழி ஊழியத்தில் என்னோடு இருக்கிற சாரியும் டீச்சரை வழிநடத்தும் பலப்படுத்த தேவையான சந்தியும் அடைய நீ குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்த ராஜா. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை விடாமல் செய்து அநேக மக்களுக்கு உடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டு நாளில் பலவீனமாய் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவருடைய அருமையான சகோதரி தீபா, ஏழுமலை, லதா, வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக ஆண்டவர் நாள் ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகின்றவர்களை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து ஆண்டவரை இந்திய தேசத்திற்காய், இப்படி தலைவர்களுக்காய், இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காய், உலக நாடுகளுக்காய், தலைவர்களுக்காய் ஜபிக்கிறோம். எங்கும் அமைதி சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க. இப்படி ILCக்காய் 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜபிக்கின்றோம். கர்த்தர் காத்தருளும். தொடர்ந்து வழி நடத்த ராஜா. எங்களை தேவையான சந்தியும் இந்த நாளின் ஆண்டவர் எல்லா விதமான காரியங்களிலும் எங்களோடு நீர் வாரும். நீர் ஆண்டவர்களை கூட எங்களை வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.